இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்படுகிறோம். சிறுவர் ஜனங்கள் வனாந்தரத்திலே வந்தபோது அவர்களுக்கு அனுதின மன்னா, டெய்லி மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட், தேவதூதர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை கொடுத்தார். ஆகவே அதுபோல் நம்முடைய ஆத்மா பிழைப்பதற்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே அனுதின மன்னாவை கொடுத்து நம்மை போஷிப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதத்திலே வாசித்து பார்க்கிறோமே. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலே மீறும். இது ஒரு ஜெபமாக நாம் கருதலாம். முதிர்ந்த வயதில் எல்லாரும் நம்மை கைவிடுவார்கள். ஆனால் இளமையான சமயத்தில் எல்லாரும் நம்மளை விரும்பி வருவாங்க, நம்மளையும் பயன்படுத்துவாங்க. நாம் ஓடி ஓடி உழைப்போம். எல்லாம் ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும். ஒரு 40 வயசு, ஒரு 50 வயசு, ஒரு 60 வயசு, 70 வயசு. ஆனால் இப்படிப்பட்ட வயதாகும் போது உண்மையிலே நம்முடைய பலன் குறைகிற ஒரு காலம் வரும். ஆனாலும் அப்படிப்பட்ட சமயத்திலையும் ஆண்டவர் நமக்கு முதிர்ந்த வயதிலையும் தள்ளாடின வயதிலையும் என்னை கைவிடாதீரும் என்று சொன்னானே. இந்த ஜெபத்தை போல பழைய ஏற்பாட்டில் யோசுவா புஸ்தகத்தில் நீங்கள் 14ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, காலேப் எனப்பட்ட ஒரு தேவ மனுஷன் 45 வயது இந்த பலத்தை 85 வயதை கர்த்தர் கொடுத்தான்னு சொல்லி வாசித்து பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், மோசேயை அவரை அனுப்பும்போது 45 வயசில் அனுப்புகிறாரு. கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறார். 12 பேர் அனுப்புகிறாரு. கடைசியில் 10 பேர் பேட் ரிப்போர்ட் அல்லது நெகட்டிவ் ரிப்போர்ட் கொண்டு வர்றாங்க. ஆனால் 2 பேர் யோசுவா காலேப் போன்றவர்கள் சொல்கிறாங்க ஒரு குட் ரிப்போர்ட், பாசிட்டிவ் ரிப்போர்ட். அவங்களுக்குள்ள நல்ல ஆவி இருந்தது. நல்ல ஆவி இருந்தது மட்டும் அல்ல, 10 பேர் மெஜாரிட்டி அந்த தேசத்துக்கு போக முடியாது. அங்கே போய் அந்த ராட்சதர்களை போல இருக்கிற மனிதர்களை மேற்கொள்ள முடியாது. அது மலைகளும் பள்ளத்தாக்குள்ள தேசம், அதை பிடிக்க முடியாது என்று சொல்லி சந்தேகமான காரியங்களை, அவர்கள் எதிர்மறையான காரியங்களை சொன்னார்கள். ஆனால் யோசுவா காலேப் அப்படி சொல்லலாம். இல்லை, கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் நம்ம பிரியமாக இருக்கிறார். நிச்சயமாகவே அந்த தேசத்தை நமக்கு தருவார் என்று சொல்லி அங்கே சொன்னார். காலேப் 85 வயதிலையும் 45 வயது உள்ள அந்த பலத்தை உடையவருக்கு காரணம் என்னவென்றால், என்னை பலப்படுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பிலிப்பியர் 4:13 சொல்றாரு. கர்த்தருக்காக வாழ வளர அவரை சார்ந்திருப்போம். காலேப் போன்றவர்களை போல நல்ல ஸ்பிரிட், குட் ஸ்பிரிட், எக்ஸலன்ட் ஸ்பிரிட், நல்ல ஆவியில நிறைந்திருக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆண்டவருக்கு காத்திருப்போம், கர்த்தரை சார்ந்திருப்போம், ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருப்போம், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். நிச்சயமாகவே உலக மனுஷரை விட ஒரு தெய்வ மனிதனுக்கு வித்தியாசம் ஆவி கொடுப்பார், எக்ஸலன்ட் ஸ்பிரிட் கொடுப்பார். ஆண்டவரே, இந்த முதிர்ந்த வயதில் தள்ளிவிடாமல் என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமல் இருக்கும். தாவீதுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் ஒரு ஜெபத்தை கேட்ட இந்த வருஷ கடைசிலையும் கர்த்தர் புதிய பலனையும் புதிய கிருபையும் புதிய வசனத்தை கொடுத்து என் கால் சறுக்கிறது போது கிருபை தாங்க கர்த்தர் கிருபை செய்வார். மே காட் பிளஸ் யூ. பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.